சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். தேவனுடைய வார்த்தையை அப்படியே பின்பற்றினால் அவரோடு வாழ்க்கை துணையாக இணைந்து அனைவரும் தேவனுடைய தயவை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். பலர் மகிழ்ச்சிக்காகவும் மரியாதைக்காகவும் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். தேவனுடைய வார்த்தையில் அவர்களுக்கு உண்மையான அக்கறை இல்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட தங்கள் சொந்த யோசனைகளை பற்றி அதிகம் கவலைப்படுகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் திருமணங்கள் தோல்வியடைகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய புத்திசாலித்தனம், ஞானம், குடும்பம் அல்லது சொத்து ஆகியவைகளை சார்ந்து இந்த திருமணங்கள் காணப்படுகிறது. ஒருவர் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் மட்டுமே அந்த நபர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவன் முடிவை ஆரம்பத்திலேயே அறிந்து வைத்திருக்கிறவர். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். அதனால்தான் நமக்கு முன் அறிவை கொடுக்கவும் உத்வேகம் மற்றும் வழிகாட்டுதலுக்காக தேவனுடைய வார்த்தையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பூமியில் எதிர்கொள்ள வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் முன்பே அறிந்த தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்தே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். அவருக்கு நம்மை பற்றி எல்லாம் தெரியும். அவர் நம் கடந்த காலத்தை அறிவார், நம் எதிர்காலத்தையும் அறிவார். அவருக்கு நம் பெயர் என்னவென்று தெரியும், நாம் என்னவென்று அவருக்கு முழுமையாக தெரியும். அவருடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் அவரால் ஆளப்படுவதிலேயே நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை நாம் ஒருபோதும் அறிய முடியாது. ஆனால் நாளை என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் நாளுக்கு நாள் நம்மை வழிநடத்தவும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு உதவும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிப்பின் தொடக்கத்திலிருந்தே திருமணங்கள் தேவனால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனால்தான் கர்த்தருடைய பார்வையில் திருமணம் மிகவும் புனிதமானது. தேவன் முதல் மனிதனுக்கு முழு சிருஷ்டிப்பின் மீது ஆதிக்கமும் அதிகாரமும் மற்றும் ஆளுகையும் கொடுத்தார். மேலும் அவனுக்கு மிகவும் ஆரோக்கியமான சரீரத்தையும் கொடுத்தார். அதே நேரத்தில் பாவம், வியாதி, சாபம் எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் பாவம், வியாதி, சாபம் எதுவும் இல்லை. ஆனாலும் அவனது மகிழ்ச்சி நிறைவடையவில்லை. அதனால் தேவன் அவனுக்கு துணையாக நட்பு மற்றும் ஐக்கியத்திற்காக ஒரு துணையை கொடுக்க விரும்பினார். தேவன் ஆதாமுக்கு எதை கொடுத்தாரோ அதை அவன் தனது வாழ்க்கை துணையோடு அனுபவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அதனால்தான் தேவனுக்கு திருமணம் என்பது மிகவும் புனிதமான உறவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையால் வழிநடத்தப்பட வேண்டும். தங்கள் சொந்த ஞானம் அல்லது புத்திசாலித்தனம் அல்லது திறமைகள் அல்லது தகுதிகள் இவைகளால் நாம் வழிநடத்தப்படக்கூடாது. நமது பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கவும் நமது தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த அற்புதமான புத்தகமாகிய பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். பரலோக காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு பரலோக ஞானம் தேவை, உலக ஞானம் அல்ல. நாம் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நமது இயல்பான ஞானத்தால் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவோ அனுபவிக்கவோ முடியாது. உலக அறிவில் நாம் மிக உயர்ந்த தகுதி பெற்றவர்களாக இருந்தாலும் இதில் நாம் தோல்வியுற்றவர்களாகவே இருக்க முடியும். அறிவு, செல்வம், புகழுடன் காணப்பட்டாலும் சில வீடுகளில் மகிழ்ச்சி இருப்பதில்லை. அவர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் அதை பெருக்குவதிலும் புத்திசாலிகளாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் வீடுகள் மகிழ்ச்சியற்றதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லை. அவர்களுக்கு இடையே உண்மையான மகிழ்ச்சி இல்லை. உலகின் பல பகுதிகளில் இப்படிப்பட்ட நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஜீவனுள்ள தேவன் நாம் முழு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவே தேவனுடைய நோக்கமாகும். இதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம் மற்றும் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில், இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றார். நம்முடைய மகிழ்ச்சியை நிறைவாக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாகும்.